நிலமாக கொடுத்து அதற்கான மின்சாரம், அது தண்ணீர் வழங்குகிற அந்த பணி, அதையெல்லாம் சிப்காட் நிர்வாகம் செய்ய இருக்கிறது. இது கூடுதலாக அவர்களே இந்த சேலம் யான் கலரிங் பார்க் பிரைவேட் லிமிடெட் என்று இந்த அமைப்பு அந்த பணிகளை எல்லாம் நிறைவேற்ற இருக்கிறார். சேலத்திலிருந்து ஜவுளி ஏற்றுமதி அப்படின்றது நிறைய அளவில் போயிட்டு இருக்கு. இந்த பூங்கா அமைகிறதுனால இன்னும் வளர்ச்சியடைய வாய்ப்பு இருக்கு. இந்த ஒருங்கிணைந்த ஜவுளி பூங்கா அமைவதன் மூலம் நிறைய ஏற்றுமதிக்கான வாய்ப்பு இருக்கிறது. ஜவுளி தொழிலில் ஏற்றுமதிக்கான வாய்ப்பு நிரம்ப இருக்கிறது. இப்போ ஜவுளி பூங்கா அமைதியில் இப்போ ஏற்கனவே ஒரு கோரிக்கை, விமான நிலையத்தில் அந்த கார்கோ ஃபிளைட்ஸ்லாம் கொண்டு அதுக்கான அந்த விரிவாக்கம் அந்த பணிகள் சேர்த்து பண்ணாதானே ஏற்றுமதிக்கு விமான நிலையம் விரிவாக்கத்திற்கான பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்னொன்று, நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சேலம் வந்தபோது இந்த டைடல் பார்க் அமைக்கப்படும் என்று அறிவித்தார்கள். இப்போது நியோ டைடல் பார்க் என்று அறிவித்து அது கட்டிடமெல்லாம் கட்டி முடிக்கப்பட்டு அது செயல்பாட்டுக்கு வந்திருக்கிறது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே அதை தொடங்கி வைத்திருக்கிறார். நம்முடைய கருப்பூர் பொறியியல் கல்லூரி அருகிலே உங்களுக்கெல்லாம் தெரியும், அந்த பணி நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதேபோல் கொலுசு உற்பத்தியாளர்களுக்கென ஒரு கட்டிடம் கட்டப்பட்டு அதுவும் நிறைவு பெறுகிற நிலையிலே இருக்கிறது. நிச்சயமாக சேலத்திலே உருக்காலை என்றால் சேலம் என்கிற நினைவு வருவதைப் போல ஜவுளி பூங்கா என்றால் சேலம் என்கிற நினைவு வருகிற நல்ல நிலை ஏற்படும். கடந்த அதிமுக ஆட்சியில் அந்த ஏரியாவில் ஒரு பஸ் போர்ட் அமைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது ப்ராசஸ்ல ஏதாவது இருக்கு? அது குறித்து அது அவர்கள் தேர்தல் அறிக்கையிலே அறிவித்திருந்தார்கள். அதிமுகவிலே எதிர்காலத்திலே அது குறித்து முதலமைச்சராக இருக்கும்போது அறிவிச்சது. ஆமாம், மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் அறிவித்தார். அது குறித்து எதிர்காலத்திலே பரிசீலிக்கப்படும். அந்த தண்ணீரெல்லாம் சுத்திகரிக்கிற முயற்சியில் ஈடுபடுகிறார்கள். அந்த தண்ணீரை சுத்திகரித்து அதை மறுசுழற்சி மூலம் அதை அங்கே கொண்டு சென்று அதில் பயன்படுத்தி திருமணி முத்தாறு இருக்கிறது ஒரு டைரக்ஷன்ல மாநகராட்சி பணியிலே அந்த ஒரு பணியும் ஒன்று. அதையெல்லாம் இங்கிருந்து பைப் மூலம் எடுத்து சென்று இந்த நம்முடைய ஒருங்கிணைந்த ஜவுளி பூங்காவிற்கு கொண்டு சென்று அந்த பணி நிறைவேற்றப்படும். இந்த ஆண்டு கரும்பு உற்பத்தி பரப்பளவு குறைந்திருக்கிறது. அந்த பாலக்கோடு பகுதியில் இருக்கிற விவசாயிகள் சில பேர் அங்கே கரும்பு உற்பத்தி குறைந்திருக்கிற சூழ்நிலையில் அங்கிருந்து கோபாலபுரம் அரூர் சர்க்கரை ஆலைக்கு கொண்டு செல்கிற ஒரு நிலை இருக்கிறது. எனவே பொதுவாக ஒவ்வொரு கரும்பாலையிலும் சில கரும்பாலையிலே பாலிடெக்னிக் அல்லது பள்ளிகள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவற்றையெல்லாம் தடைபடாமல் அவற்றை நடத்துவதற்காக ஆணையிடப்பட்டிருக்கிறது. அதிலும் கண்ணும் கருத்துமாக இருப்பார்கள். நம்முடைய ஆலையை இயக்குவதிலும் நம்முடைய மேலாண்மை இயக்குனர் உள்ளிட்ட மற்ற அலுவலர்கள் அதில் கவனமாக இருந்து பணியாற்றுவார்கள்.